إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹுவின் பேரருளால் அல்லாஹுவின் மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்வதற்காக வேண்டி புனிதமிக்க ரமலான் மாதத்தில் நாம் எல்லாம் ஒன்று குழுமிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே நவீன இஸ்லாமிய குடும்பம் எதிர்நோக்கும் சவால்களும் தீர்வுகளும் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக நேற்றைய தினம் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் மத்தியிலே விரிசல் ஏற்படுவதற்கான காரணங்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைய தினம் குழந்தை வளர்ப்பு தொடர்பாக நாங்கள் பார்க்க இருப்பதாக அறிவித்திருந்தோம். ஒரு சில சகோதரர்கள் பெற்றோர்களும் பிள்ளைகள் மத்தியிலே விரிசல் ஏற்படுவதற்கான இன்னும் சில காரணங்களை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க அந்த தகவல்களை மேலதிகமாக பார்த்துவிட்டு குழந்தை வளர்ப்பை நோக்கி செல்லலாம் என்று எதிர்பார்க்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, பிள்ளைகளும் பெற்றோர்களும் மத்தியிலே ஒரு பாரிய விரிசல் ஏற்பட்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. ஆரம்ப காலங்களில் பெற்றோர்கள் மீதே தங்கி வளர்ந்த பெற்றோர்கள் மீதே சார்ந்து வளர்ந்த பிள்ளைகள் இன்று அவர்களுடைய மனம் போன போக்கிலே வளருவதையும் வாழ்வதையும் நாங்கள் பார்க்கிறோம். பெற்றோர்கள் மீது அன்பு பாசத்துடன் வளர்ந்த ஒரு காலகட்டத்தை தாண்டி இன்று பெற்றோர்கள் எதை சொன்னாலும் அவர்களுடைய காதுகளில் போட்டுக்கொள்ளாமல் அவர்களுடைய மனம் போன போக்கில் பிள்ளைகள் இன்று இந்த நவீன காலத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் இன்னும் ஒரு முக்கியமான காரணம்தான் பெற்றோர்கள் போதை வஸ்துக்களை பாவிப்பது. நமது இஸ்லாமிய சமுதாயத்திலே போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் ஏனைய சமுதாயங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற நேரத்தில் குறைந்த அளவில் இருந்தாலும் போதை வஸ்துக்களை அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நிகழ்வாக பயன்படுத்தக்கூடியவர்களும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். குறிப்பாக இந்த கொழும்பு மாவட்டத்தைச் சேர்ந்த பகுதிகளில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் போதை வஸ்துக்களை பாவிப்பது மாத்திரமல்லாமல் அதை விற்கக்கூடியவர்களாகவும் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு இன்று வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சவாலாக இந்த போதை வஸ்துக்களை முஸ்லிம் சமுதாயம் பாவிப்பதும் விற்பதும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். டிவிக்களில் அதே போன்று மீடியாக்களில் முஸ்லிம் சமுதாயம்தான் போதை வஸ்துக்களை இலங்கைக்கு இறக்குமதி செய்கிறார்கள் என்று பரவலாக குற்றம் சுமத்துகிறார்கள். இந்த குற்றச்சாட்டுக்கு பகிரங்கமாக பதிலளிப்பதற்கு, நெஞ்சை நிமிர்த்தி பதிலளிப்பதற்கு, எந்த விதமான அச்சமும் இல்லாமல் பதிலளிப்பதற்கு முடியாத ஒரு நிர்பந்த நிலையில் நாங்கள் இருக்கிறோமா இல்லையா? சிந்தித்து பாருங்கள். எந்த கேள்வியை கேட்டாலும் மார்க் அடிப்படையில் கேட்டால் பதில் சொல்லிடுவோம். சமுதாய பிரச்சனைகள் என்று வருகின்ற நேரத்தில், இது போன்ற கேள்விகளை கேட்கின்ற நேரத்தில் பதில்களை நேர்மையாக பகிரங்கமாக சொல்வதற்கு பதிலாக சற்று வளைந்து நெளிந்து சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஏனென்றா விற்கத்தான் செய்கிறான். போதை வஸ்துக்களை முஸ்லீம்களில் தலைவர்கள் என்று சொல்லிக்கொண்டு சமுதாயத்துக்காக நாங்கள் களமிறங்குறோம் என்று சொல்லிக்கொண்டு முஸ்லீம் சமுதாயத்தை பாதுகாக்க போகிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒரு குழு என்ன செஞ்சாங்க? ஜிஹாத் என்ற பெயரில் சமுதாய பிரச்சனைகளுக்காக களமிறங்கினாங்க. இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? ஒரு காலகட்டம் வந்துச்சு, இவங்களுக்கு சாதாரணமாக சமுதாயத்தில் நடமாட முடியாத ஒரு சூழ்நிலை வந்தவுடன் போதை வஸ்துக்களை வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து அதை விற்று அதன் மூலமாக பிழைப்பு நடத்தக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டார்கள். யார் இவங்க? ஜிஹாத் போராளிகள். ஜிஹாத் போராளிகள் போதை வஸ்துக்களை விற்கிறதுக்கு ஆரம்பித்தாங்க. இப்போ இன்றைக்கி என்ன பண்ணிட்டான்? எல்லாத்தையும் கிளியர் பண்ணி
இன்றைக்கு இந்த அண்டர் வேர்ல்டு என்ற கன்செப்டை என்ன செஞ்சிட்டான், இல்லாமாக்கி போடுறான். அதில் வேற அரசாங்கம் வந்து ஒரு பாகுபாடோடு தான் நடக்கிறான். அண்டர் வேர்ல்டுன்றதை வந்து முஸ்லீம் மட்டும் செய்யலை, முஸ்லீம் அல்லாதவனும் செய்கிறான். ஆனால் முஸ்லீம் அல்லாதவன் செய்கின்ற நேரத்தில் அதை வந்து கண்டுகொள்ளாமல் முஸ்லீம்கள் அண்டர் வேர்ல்டை பண்ணுற நேரத்தில் மாத்திரம் அதை வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக சமுதாயத்தில் சித்தரித்து காட்டி இவங்க தான் இலங்கைக்கு போத வஸ்துக்கள் எல்லாம் கொண்டு வர்றாங்க, அதனால் இவங்களை ஒழிக்கிறோம் என்று இவங்க வந்து ஒரு பம்மாத்து காட்டுறாங்க அரசாங்கம். ஆனால் அரசாங்கம் சொல்லக்கூடிய அல்லது பாதுகாப்பு அமைச்சு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நியாயமானதாக இருக்கிறது. இவர்களும் விற்கத்தான் செய்கிறார்கள். இவர்களும் விற்கத்தான் செய்கிறார்கள். இவர்கள் விற்றதனால தான் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் அதிகமான இளைஞர்கள் போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகினவர்களாக மாறியிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். போதை வஸ்துக்களை பயன்படுத்தி கொண்டே என்ன செய்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. என்னென்ன போதை வஸ்துக்கள் எல்லாம் பயன்படுத்துகிறான்டா, தலைக்கு போடுற ஜெல்லிக்குது, அதை குடிக்கிறான், திங்கிறான். தலைக்கு வந்து முடி வந்து நேராக நிற்கணும் என்று சொல்லி ஒரு ஜெல் பேக்கெட்டை அறிமுகப்படுத்தினா அதை வந்து திங்கிறான். சளி பிடிச்சா குளோரெக்ஸ்டி பானி குடியண்டு ஃபார்மசியில் ஒரு குளோரெக்ஸ்டியை விற்றா அதை பொட்டில் கணக்கில் எடுத்து அடிக்கிறான். போதை வஸ்துக்கள் இது யார் செய்கிறாங்க? இஸ்லாமிய சமுதாயத்தில் பெரியவர்களும் செய்கிறார்கள், இளைஞர்களும் செய்கிறார்கள், பாடசாலை மாணவர்களும் செய்கிறார்கள் இந்த வேலையை. ஒடிக்கலோன் இருக்குது, பிள்ளைகளுக்கு தடுமல் வந்தால் தலையில் போடணும்னு வச்சுருப்பான், அல்லது வந்து ஏதாவது காய்ச்சல் அது இதுன்னு வந்தால் தலையில் போடணும்னு வச்சுருப்பான், அல்லது வாசத்துக்கு பயன்படுத்துவான். இவன் என்னன்னு கேட்டால் ஒடிக்கலோனை எடுத்து குடிக்கிறான். அதில் வந்து போதை இருக்குது, அது வந்து நல்ல சிறண்டு தலைக்கு ஏற்றும் என்று சொல்லி எல்லா போதை வஸ்துக்களையும் பயன்படுத்தி போதா குறைக்கு இந்த அசிங்கத்தை எல்லாத்தையும் பயன்படுத்துறதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறான். அதே மாதிரி இந்த பான் பராக் பாவிக்கிறாங்க. அதே மாதிரி இந்த இன்னும் பல வகைகளை பாவிச்சு அபினு கஞ்சா அடிக்கிறவன் வந்து நல்ல நிம்மதியாக இருக்கணும்னு சொல்லி கஞ்சாவை அடிக்கிறான். எல்லாத்துலேயும் வாழ்க்கையை கெடுக்கிறதே இவங்க தான். கஞ்சா புகையை அந்த புகைக்குதே அதை வந்து தோட்டத்தில் வாசல்ல இருந்து அடிப்பான். முன்னுக்கு வந்து பெண்கள் போவாங்க, பெரியவங்க போவாங்க, சிறுவர்கள் போவாங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் போவாங்க. இது ஒன்றும் கண்டுகொள்ளவே மாட்டாங்க. அவன் பாட்டுக்கு கஞ்சாவை எழுப்பான். யாராவது ஏண்டா குடிக்கிறேன்னு கேட்டால் அவனோட ஒரு படப்பட்டாலுமே வந்து சண்டை பிடிக்கும். இதுதான் வந்து ரவுடித்தனம். பெரிய சண்டியங்க இவங்க, பெரிய சாதனை படைச்சவங்க. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு வந்து நிறைய பிரச்சனை வந்துச்சு. இந்த சொன்ன ஒரு சண்டியன்னு வரல. மாளிகாவத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, கொம்பனி தெருவை எடுத்துக்கொண்டாலும் சரி, புதுக்கடை எடுத்துக்கொண்டாலும் சரி, வாழைத்தோட்டத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த பகுதி எடுத்தாலும் சரி, பள்ளிவாசல் பிரச்சனை வந்துச்சு. இந்த சண்டிய மகள் வந்து நின்றாங்களா? பள்ளிவாசல்களை பாதுகாத்தாங்களா? பாதுகாக்கிறது கூட சமுதாயத்தில் களமிறங்கிறதுக்கே முடியாது. மூஞ்ச காட்ட அப்படி சுட்டு தள்ளிடுவான். அந்த மாதிரி ஒரு நிலை தான் இந்த சமுதாயத்தில் இவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த மாதிரி இவர்கள் போதை வஸ்துக்களை விற்பதனூடாக சமுதாயத்தில் பலரும் இந்த போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகி அந்த நிலையிலே திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. அந்த திருமண நேரத்துக்கு மாத்திரம் அவன் கிளீனாக வர்றான். கல்யாணம் முடிச்சு பார்த்தா மாப்பிள்ளை வந்து பொண்டாட்டியோட இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறது இல்லை. என்னன்னு கேட்டால் அவருக்கு இந்த சுகத்தை விட அந்த சுகம்தான் வேணும். அவர் பொண்டாட்டிக்கு சொல்கிறாரு, ஒரு பேக்கெட் வாங்கி கொண்டு வா அப்படின்றாரு. பொண்டாட்டி எப்படி பேக்கெட் வாங்கி வர்றது? தூளை அதாவது ஹெரோயின் என்று சொல்லக்கூடிய இந்த தூளை பயன்படுத்தக்கூடியவர்களாகவும் சமுதாயம் மாறி இருக்கிறார்கள். இந்த நிலையில் குடும்பங்கள் சீரழிகிறது. அந்த பிள்ளை வந்து யார் திருமணம் முடித்தாங்களோ அந்த பிள்ளை வந்து சீரழியுது, இவனும் சீரழிகிறான், குடும்பத்தில் மானம் மரியாதை போகுது. இதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த தூள் அடிக்கிற அளவுக்கு, ஹெரோயின் பாவிக்கிற அளவுக்கு அவங்க வந்து போகாட்டிலும் ஒரு சொட்டை அடிக்கணும், ஒரு கால் அடிக்கணும், அல்லது ஒரு அரையொண்டு அடிக்கணும். இந்த மாதிரி நிலையில் சமுதாயத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். பொடியம்மாக்கள் என்னென்னு கேட்டால், ஒரு சனிக்கிழமை நைட்டு வரையில, ஒரு சனிக்கிழமை இரவு வர முடியாது. கோல் ஃபேஸுக்கு போனால் பாருங்கள், தொப்பியை போட்டுக்கொண்டே பியர் அடிப்பான். தொப்பியை போட்டுக்கொண்டே அப்படி ரவுண்டாக இருந்து பியர் அடிப்பான். ஏன்னா கேட்க பார்க்குறதுக்கு ஆக்கள் இல்லை. யாராவது கேட்டால் எல்லாம் சேர்ந்து அடிச்சிருவான். கேட்குறவனுக்கும் பயம். இவனெல்லாம் கேட்டு நாங்கள் எங்களோட மானத்தை இல்லாமக்கொள்ளணும், நாங்கள் அடியோத வாங்கணும் என்று சொல்லி கேட்க மாட்டேன்றாங்க. அப்போ இந்த குடும்ப அமைப்புகளில் இந்த நிலை வந்து அவர்கள் வளர்கின்ற காலத்தில் அப்படியே அவர்களுடைய குடும்ப அமைப்புகளுக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. இவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டாலும் சரி, அதே மாதிரி மனைவிகளோட நல்ல முறையில் நடந்து கொள்ள முடியாமல் இருக்குது. ஏன்னா இந்த போதை வஸ்துக்கள் எல்லாமே அவர்களுடைய மூளையை அப்படி திசை திருப்பி அவர்களுடைய வாழ்க்கை அப்படி சீரழிக்குது. பிள்ளைகள் வந்து என்ன செய்யுது, வளர்கிற குழந்தைகள்
பெற்றோர்களை பார்க்குது. என்னடா பெற்றோர்கள் வந்து போதை வஸ்துக்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, இவங்களே வந்து உருப்படியில்லாத ஆக்களாக இருக்கிறாங்க, அப்போ நாங்கள் இவங்களோட சொல்லுக்கு கட்டுப்படணும் என்று சொல்லி பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு தூரமாகக்கூடிய ஒரு காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். இது இந்த சமுதாயத்துக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. சில குடும்பங்களில் மாப்பிள்ளை பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து குடிப்பாங்க. அந்த மாதிரி சூழலெல்லாம் இருக்குது. மாப்பிள்ளை பொண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து ஒரு சொட்டை அடிப்பாங்க. இந்த மாதிரி சமுதாயத்தில் சீரழிந்த நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதை முஸ்லீம் சமுதாயம் மாற்றி அமைக்க வேண்டும். ஏனென்றா இது சம்பந்தப்பட்ட அந்த தாய் தகப்பனுக்கு மாத்திரம் பாதிக்காது, கணவன் மனைவிக்கு மாத்திரம் பாதிக்காது, அவர்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு பாதிக்குது. எப்படி பாதிக்குதுன்றதை பிறகு சொல்கிறேன். குழந்தைகளுடைய எதிர்காலத்துக்கு எப்படியெல்லாம் பாதிக்குது, இவங்களோட செயல்களினால் குழந்தைகள் எந்த நிலைக்கெல்லாம் மாறி இருக்கிறாங்க என்பதை இன்ஷா அல்லாஹ் அந்த குழந்தை வளர்ப்பை பார்க்குற நேரத்தில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இப்போ போதை வஸ்துக்களை பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த சமுதாயத்தில் சற்று அதிகமாகி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் அதை உடனடியாக நிறுத்திவிட வேண்டும். நாளடைவில் நிறுத்துகிற கதையெல்லாம் முடியாது. உடனடியாக நிறுத்தி கொள்ள வேண்டும். நிறுத்தி கொள்ளாவிட்டால் எதிர்கால சமுதாயம் பெருமளவுக்கு பாதிப்படையும் என்பதை நாங்கள் கவனிக்க வேண்டும். அடுத்ததாக, இந்த பிள்ளைகள் பெற்றோர்களை விட்டு தூரமாகுவதற்கு இன்னும் ஒரு முக்கியமான காரணம் சந்தேகம் கொள்வது. சந்தேகப்படுவாங்க. ஒரு கணவன் இருப்பார், பொண்டாட்டி மேலே ஒரே சந்தேக பார்வையில் தான் பொண்டாட்டியை பார்க்குறது. எது செஞ்சாலும் பொண்டாட்டி மேலே சந்தேகம். கொஞ்சம் அழகாக ட்ரெஸ்ஸு வாங்கி கேட்டால், உனக்கு என்னத்துக்கு ட்ரெஸ்ஸு அழகாக வேணும், நான் தானே மாப்பிள்ளை இருக்கிறேன், நான் பார்த்தா போதும் என்று பேசிடுவான். அவட மனசில் ஒரு வெறுப்பு வரும். இதனால் சண்டை வரும். குழந்தைகள் பெற்றோர்களை விட்டு தூரமாகறாங்க. ஒரு ஃபோனுக்கு மிஸ்கால் வரையலாது. மனைவிக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருப்பான். அந்த ஃபோனுக்கு ஒரு மிஸ்கால் வந்துச்சுன்னு சொன்னால் உடனடியாக சந்தேகப்படுறான். யாரோட நம்பர், எவன் எடுத்தான், ஏன் எடுத்தான், உண்ட ஃபோனுக்கு பார்த்து ஏன் வந்துச்சு என்று கேள்வி கேட்பான். அதே மாதிரி மனைவி கொஞ்சம் அழகாக இருந்தான்னு வைங்க, கதை அவ்வளவுதான். மனைவி அழகாக இருந்தால் இவன் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருப்பான். பொண்டாட்டி பலன்னு இருந்துன்னு வைங்க, என்ன நடவடிக்கையில் மனைவி ஈடுபட்டாலும் சரி ஒரே சந்தேக கண்ணோட்டத்திலேயே பார்ப்பாங்க. நீர்கொழும்புல ஒரு அருமையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஒரு சம்பவம் நடந்துக்குது. என்னன்னு சொன்னால், மனைவி வந்து அழகாக இருந்திருக்கிறா, கணவன் வந்து கொஞ்சம் அவளை விட அழகு குறைவாக இருந்திருக்கிறா. இவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், மனைவியை சந்தேகப்பட்டு மனைவி வந்து வேலைக்கு வேற போகிறா, வெளியில் வேலைக்கு போயிட்டு இருக்கிறா. வேலைக்கு போனவளை கூட வானம் போகாதேன்னு நிறுத்தி வச்சுட்டான். சரி என்று அவளும் நின்றுட்டான். கடைசியில் வந்து வீட்டில் அடைஞ்சு கிடந்த மனைவியை கூட இவனுக்கு வந்து அந்த சந்தேகம் அவனுக்கு இன்னும் போகுதில்லை. அடைஞ்சு கிடந்த மனைவியை கூட சந்தேகப்பட்டு இவன் ஒரு வித்தியாசமான பார்வையில் மனைவியை பார்த்து கொண்டே இருக்கிறான். கடைசியில் என்ன நடக்குதுன்னு சொன்னால், அவன் தெருவில் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் மனைவியை பற்றி லேசாக என்னமோ பேச ஆரம்பிச்சிட்டான். இவன் ஏற்கனவே சந்தேக நோய் உள்ளவன். என்னமோ பேச ஆரம்பித்த உடனே இவன் என்ன செஞ்சிட்டான், மனைவியை வந்து நீ வெளிநாட்டுக்கு போ, இங்கே இருக்காதே, நீ இருக்க எனக்கு பிரச்சனை ஆகிதுன்னு சொல்லி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறான். இவனை கட்டி கொண்டு நானும் படுற பாடு, என்ன வந்து ஏன் தான் இவனுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்தாங்களோ தெரியாதுண்டு இவன் மனசில் ஒரு வெறுப்போடு தான் வாழ்றா. வேறு வழி இல்லை. கட்டினா ஒரே கணவனோடு வாழணும் என்ற ஒரு நிலையில் தான் பெண்கள் இருப்பார்கள். ஆண்கள் தான் பல பேரை நாங்கள் திருமணம் முடிக்கணும் என்று அலைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. பெண்கள் அப்படி இருக்க மாட்டாங்க. என்ற புருஷனும் நானும் என்ற குழந்தைகளும் என்ற நிலையில் அவர்கள் வந்து மனசை வந்து திருப்தி அடைந்து கொள்வார்கள். இந்த அளவு போதும் என்று இருப்பாங்க. அப்போ இவங்க வந்து வெளிநாட்டுக்கு அனுப்புகிறானா, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துட்டா 8 மாதம் 10 மாதம் கழிஞ்சிருச்சு. வந்த பிறகும் என்ன நடக்குதுண்டா, இவன்ட மனநோய் முத்தி போய் மனைவியை வந்து கோடாரியால் கொத்துறான். தலையை அப்படி கொத்துற நேரத்தில் அவன் வந்து கேட்குறான், நான் என்ன குத்தம் செஞ்சதுக்காக வேண்டி என்னைய கொத்தினீங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டே மூத்தா போகிறான். எவ்வளோ பெரிய அநியாயக்காரனாக இருப்பான். சந்தேகம் எங்கே கொண்டு போய் நிறுத்திச்சேன்னு பார்த்தீங்களா? சாதாரணமாக சந்தேகப்பட்டவன், மனைவி அழகாக இருக்கிறான்ற ஒரே காரணத்துக்காக சந்தேகப்பட்டவன் அவளை கொலை செய்கிற அளவுக்கு இவன் தள்ளப்பட்டானண்டா இது எவ்வளோ பெரிய ஒரு மனநோய். கடைசியில் என்ன தீர்ப்பு கொடுத்தாங்க நீதிமன்றத்தில், இவனை வந்து மனநோயாளியாக கருதப்பட்டு இவனுக்கு வந்து மருத்துவம் செய்யணும் என்று சொல்லி அவனுக்கு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவன் என்ன பலனகள், அந்த குடும்பம் என்ன ஆகும்? இந்த தகப்பனோட வந்து பிள்ளைகள் வந்து ஒன்று சேர்ந்து வாழ்வாங்களா? பிள்ளைகள நிலை அப்படியே சீரழிஞ்சு போகுமே. தாயும் இல்லாமல் தகப்பனும் இல்லாமல் பிள்ளைகள் ஒரு கட்டுப்பாடு இல்லாத நிலையில் வளருவதற்கு இந்த சந்தேகம் காரணமாக அமைந்து விட்டது. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்லுதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பி அஸ்பி இம்ரிஇன் மின ஷர்ரி ஐ யஹ்கிர அஹாஹு முஸ்லிம.
ஒரு முஸ்லிமை இழிவாக பார்ப்பதே நீ வந்து கெட்ட மனிதன் என்பதற்கு போதுமான சான்றாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. உண்ட மனைவி முஸ்லிமா இல்லையா, அந்த முஸ்லிமை நீ இழிவா பார்த்தியா இல்லையா, நல்லெண்ணம் கொண்டு பார்க்காததுனால தானே அவனை நீ கொண்டாய். அப்ப நீ இழிவாக பார்ப்பதே நீ ஒரு கெட்டவன் என்றதுக்கு ஒரு அடையாளம் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, இதனால இந்த காரணத்துக்காக வேண்டியே மனைவியை வெளியில கூட்டி போகவே மாட்டான். வெளியில நேற்று கூட்டி போகக்கூடாது, அதுக்கு ஒரு வரம்பு இருக்குது. கணவன் விரும்பினா தான் கூட்டி போகணும், அவன்கிட்ட வசதியை பார்க்கணும்னு சொன்னோம். அதை காரணம் பிடிச்சி சதா காலத்துக்கும் வெளியில இவங்களை கூட்டி போவே கூடாது என்ற முடிவுக்கு ஆண்கள் வந்துவிடக் கூடாது. மனைவிமார்கள் அனுமதி கேட்கணும். அவங்க அனுமதி கேட்டால் இவங்க வசதியை பார்த்து கோரிக்கை வைத்தால் இவங்களோட வசதியை பார்த்து கூட்டி போகணும். சில கணவர்கள் இருக்கிறாங்க, பெட்டாக்கு கூட விட மாட்டாங்க மனைவியை. பெட்டாக்கு ஏதாவது ஒரு உடுப்பு வாங்கி வரணும் என்று சொல்லி விட்டா கூட அதுக்கு கூட விடாம அந்த வேலைக்கு கூட அனுமதி கொடுக்காம இருப்பாங்க. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, ஊரு சுத்துவார். நல்ல ஊரு சுத்துறது எல்லா பெண்களையும் இவர் பார்ப்பாரு. என்னடா இவங்களோட பார்வைக்கு வந்து ஒரு எல்லை இல்லாத மாதிரி, பெண்கள் தான் பார்வையை தாழ்த்தணும், பெண்களை தான் பொத்தி பொத்தி வளர்க்கணும் என்ற மாதிரி ஒரு மனநிலைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல முதலாவதாக பார்வையை தாழ்த்த சொல்லி யாருக்கு சொன்னது? ஆண்களுக்கு தானே சொன்னோம். வக்குல்லில் முஃமினீன் யல்லுல்ன மின் அப்சாரி, அவர்களுடைய பார்வைகளை அவர்கள் தாழ்த்த வேண்டும் என்று மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கன்னு தான் அல்லாஹ் தஆலா சொன்னான். ஃபர்ஸ்ட்டுக்கு ஆண்கள் பார்வையை தாழ்த்தணும். எத்தனை ஆண்கள் பார்வையை தாழ்த்துறோம், எத்தனை கணவர்மார்கள் பார்வையை தாழ்த்துறோம். இவருக்கு லைசன்ஸ் கிடைச்ச மாதிரி யாரையும் பார்ப்பாரு, இப்படி பார்ப்பாரு, கண் அப்படி பிரட்டி கொண்டு சிலவங்க கண்ணு கீழே விழுற அளவுக்கு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு பெண்களை ரசிச்சு ரசிச்சு ஆண்கள் பார்க்குறாங்க. பெண்கள் வந்து தப்பித்தவரை யாராவது இப்படி பார்த்துட்டாங்கன்னு சொன்னா அது ஒன்று போதும், அண்டைக்கு முழு நாளும் சண்டை பிடிச்சி மனைவிக்கு அடித்து மனைவியை வந்து துன்புறுத்தி அவளை வந்து கேவலப்படுத்துறதுக்கு அந்த நாளை பயன்படுத்திடுவாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். நீங்கள் பார்க்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னால் ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. அவங்க வந்து அந்த ஹஜ் விஷயத்தில் கேள்வி கேட்டு அந்த பெண்மணியை பார்க்குறாங்க. ரசூலா என்ன பண்ணாங்க, ரசூலாட பார்வை நல்ல பார்வையாக இருந்துச்சு. ரசூலா நல்ல மாதிரி பார்த்தாங்க, கேள்விக்கு பதிலை சொல்லிட்டாங்க, முடிஞ்சிருச்சு விஷயம். இவர் தேவையில்லாமல் பார்த்தாரு. யார்? ஒரு சஹாபி தான் தேவையில்லாமல் பார்க்குறாரு. அந்த பெண்மணியும் இவங்களை தேவையில்லாமல் பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் பார்த்துக்கொள்கிறாங்க. அந்த சஹாபி பெண்மணியும் அழகானவர்களாக இருந்தாங்க, இவரும் அழகானவராக இருந்தார் என்று ஹதீஸில் ரிவாயத் செய்யப்படுகிறது. பார்க்குறது ரசூலுல்லாஹ்க்கு விளங்குது. இங்கே வந்து லைன் ஒன்று போகுது, உடனே லைனை டிஸ்கனெக்ட் பண்ணுறாங்க, திருப்பி பார்வையை தலையை திருப்பி விடுறாங்க. அப்போ ஆண்களும் பார்வையை திருப்பி கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு சஹாபி வந்து கேட்குறாங்க, நான் வந்து அந்நிய பெண்ணை பார்த்தா என்ன பண்ணுறது? ரசூலா சொல்கிறாங்க, இஸ்ரிஃப் அபுசாரக்க, உன்னுடைய பார்வையை நீ திருப்பி விடு பார்வையை. கேட்டால் முதல் பார்வை ஹலால், ரெண்டாவது பார்வை ஹராம் என்றாங்க. இன்னும் ஃபர்ஸ்ட் பார்வை முடியலைன்றான். இது யாரோ ஒருத்தர் கிரிக்கெட் சொல்லி கொடுத்துக்கிறான் போல, முதல் பார்வை ரெண்டாவது பார்வைண்டு இதை சொல்லி கொடுத்தோன்னே இது ஃபர்ஸ்ட் பார்வை நான் கண்டினியூ ஆகுதுன்னு சொல்லி பார்த்து கொண்டே இருக்கிறான். அப்படி ஒரு குத்திரணும் கண்ணுக்கு, உன்னோட ஃபர்ஸ்ட் பார்வையோட பார்வை போட்டு தொலைஞ்சி போட்டும். இந்த மாதிரி செய்யக்கூடாது. முதல் பார்வை ரெண்டாவது பார்வைண்டா என்ன அர்த்தம்? முதல் பார்வைண்டால் அனுமதிக்கப்பட்ட ஒரு பார்வைக்குது, ரெண்டாவது பார்வைண்டா அனுமதிக்கப்படாத ஒரு பார்வைக்குது. இதை தான் ரசூலா சொன்னாங்களே தவிர முதல் பார்வையை பார்த்துக்கோ ரெண்டாவது பார்வையை பார்க்காம இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதே கிடையாது. இதிலே ஆண்கள் கவனமாக இருக்க வேண்டும். அதே மாதிரி பெண்களை சந்தேகப்பட்டு இருப்பாங்களே, இவங்க சந்தேகம் இல்லாமல் நடந்து கொள்றாங்களா ஆண்கள்? இவங்க சந்தேகம் இல்லாமல் நடந்து கொள்வது இல்லை. இவங்களுக்கு மிஸ்கால் வரும் ஆண்களுக்கு. அதை பொண்டாட்டி லேசாக கேட்டால் யார்கிட்ட இருந்து வந்துச்சு, என் பர்சனல் மேட்டரில் நீ தலை போடாது அப்படின்னு சிரிக்கிறாங்க. நிறைய கேட்டாக்கள் தான் சிரிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். என் பர்சனல் மேட்டரில் தலையிடாது, ஃபோனை கின்ற வேலையெல்லாம் வச்சுக்கொள்ளாது, பர்ஸை கின்ற வேலையெல்லாம் வச்சுக்கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு சட்டம், அவங்களுக்கு ஒரு சட்டமா? அவன் வந்து உன்ன மனைவி அடிமையா, அல்லாஹ் தஆலா அடிமையா தந்தானா? மனைவியை தந்திருக்கிற அல்லாஹ்ட அமானிதத்தை நாங்கள் கையில் வச்சு கொண்டு இருக்கிறோம். அல்லாஹ்ட அமானிதம். அல்லாஹ் மறுமையில கேள்வி கேட்பான், நான் அமானிதமா இந்த பெண்மணியை உனக்கு ஒப்படைச்சேனே, அவளை பக்குவமாக பார்த்து கொண்டியா? இல்லை அல்லாஹ் இந்த தேவைக்கு தான் தேவையான மாதிரி இஷ்டமெண்டா விரும்புவேன், இஷ்டம் இல்லாட்டி ஏசுவேன், இந்த மாதிரி தான் வச்சுக்கொண்டேன்னு சொன்னால் அல்லாஹ் விடுவானா? உண்ட இஷ்டத்துக்கு பயன்படுத்த அது வந்து என்ன கேலி பொருளா, விளையாட்டு பொருளா? நான் வந்து அல்லாஹ் தந்திருக்கிற அமானிதமா? அல்லாஹ்ட அமானிதங்களை நாங்கள் கவனமாக பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் மறுமையில் அதில் கேள்வி கேட்பான். அந்த விஷயத்தை பார்க்குறோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னொரு வேலை, சில குடும்பங்களில் மாப்பிள்ளை மகளோட வேலையே ஏதாவது பொண்டாட்டி பேசினான்னு வைங்க, நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ண போகிறேன், உடனே ஒரு டோக்கை போட்டுருவாங்க. ரெண்டு சரி வராது,
நீ ரொம்ப ஓவராக போகிற, நான் 2வது கல்யாணம் பண்ண போகிறேன், எனக்கு நிம்மதி இல்லை. இவங்க இந்த வாதத்தை வச்சோடனே எல்லா பெண்களும் அப்படி சரணாகதி அடைஞ்சிருவாங்க. ஏண்டா 2வது கல்யாணம்ன்றது அவங்க தாங்கவே மாட்டாங்க, மனசில் வந்து ஏற்றுக்கொள்ளாது, அவனோட மனம் விரும்பாது. இவர் வந்து உடனே என்ன செய்யறது, 2வது மேட்டரை போட்டோடனே அப்படி சரண்டர் ஆகிடுவாங்க. சொல்லி கொண்டு இருக்கிறா, செஞ்சாலும் செஞ்சிருவான், என்ன விட்டு போயிட்டாலும் போயிட்டுருவான், அதனால் அடங்கிடுவோம் என்று சொல்லி அப்படி அடக்கி வாசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி அநியாயத்தை யாருமே பண்ணக்கூடாது. 2வது திருமணம் யாருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது, யாருக்கு அனுமதிக்கப்படலைன்றது மார்க்கத்தில் ஒரு வரம்பிக்குது. 2வது விடுங்க, 1வது யாருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது அது தெரியுமா? ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? யா மஅஸர ஸபாப் மனிஸ்ததாத மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவஜ். இளைஞர்களே, உங்களில் யாருக்கு பராமரிப்பு செலவிற்காக வேண்டி சக்தி இருக்கிறதோ அவர்கள் தான் திருமணம் முடிக்க வேண்டும். மற்றவங்களுக்கு என்னது, நோன்பு தான், நோன்பு பிடிச்சிட்டு இச்சையை கட்டுப்படுத்த வழியில்லைன்னு சொன்னா ஆண்மை நீக்கம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நோன்பு பிடிங்க, நோன்பு பிடித்தால் அந்த இச்சை அப்படி கண்ட்ரோலுக்கு வந்துடும். அறவே இல்லாமல் ஆக்கி கொள்றது மார்க்கத்தில் அனுமதி இல்லை, அது ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துடும். உங்களை வந்து கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கொள்ள முடியும். நோன்பு தான் அதற்கு பரிகாரம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு சொன்னதே, உங்களுக்கு வசதி இருந்தால் தான் நீங்களே திருமணம் முடிக்கணும் என்று. அவன் வசதியே இல்லை, இவர்கிட்ட விரலுக்கு தக்கனதான் வீக்கம் இருக்கணும், இவருக்கு வசதியே இல்லை, 1வது பொண்டாட்டிக்கு சோறு போடுறதுக்கு வக்கே இல்லை, 1வது பொண்டாட்டிக்கு ஒழுங்கா ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறதுக்கு வக்கு இல்லை, கேட்டோன்னே 2வது பொண்டாட்டி 2வது திருமணத்துக்கு போகிறேன் உடனே ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க. பெண்களை தொல்லைப்படுத்துவதற்காக வேண்டிய பல குடும்பங்களில் இந்த வார்த்தை பிரயோகம் பயன்படுத்தப்படுகிறது. அல்லாட சட்டங்களை கேலி கூத்தாக்காதீங்கன்றாங்க, அல்லாட வசனங்களை கேலி கூத்தாக்காதீர்கள், அது உங்களோட வசதிக்காக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வீங்களா, அல்லாஹ் கடுமையாக தண்டிப்போன் என்றாங்களா. அப்போ இந்த 2வது திருமணம் யாருக்கு அனுமதிக்கப்படுகிறதுன்னு சொன்னால் ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு ஃபவாஹிதா, யாருக்காவது 2வது திருமணம் முடிக்கணும் என்று வசதி இருந்தால், விருப்பம் இருந்தால் வசதி இருக்க வேண்டும். அப்படி வசதி இருந்தாலும் இந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியமானது. ஃபைன் ஹிஃப்தும் அல்லா தஅதிலு, நீதியாக நடக்க முடியாது என்று நீங்கள் அஞ்சினால் ஃபவாஹிதா, ஒன்றுதான் என்றால், ஒன்றுதான், 2 பற்றி நினைச்சிடாதே, நீதியாக நடக்கணும். இவங்க என்ன பண்ணுறது, நீதியாக நடக்கிறது இல்லை, பெண்களை பார்த்து 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 இன்னொரு திருமணத்துக்கு போகணுமேண்டி இவங்களோட மனசு இப்போ தூண்டுறதால இவங்க என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், எப்படியோ மனைவிக்கு சொல்லாமல், மனைவிக்கு இதை பற்றி எந்த அறிவித்தலும் கொடுக்காம இவங்களோட இஷ்டத்துக்கு ஒரு 2வது திருமணத்தை முடிச்சிருவாங்க. 2வது திருமணம் முடித்த உடனே 1வது மனைவிக்கும் துரோகம் நடக்கும், 2வது மனைவிக்கும் துரோகம் நடக்கும். ஏனென்றால் திருமணம் என்பது ஒரு ஒப்பந்தம். ஒப்பந்தத்தை பற்றி எல்லாம் சொல்லுகின்ற நேரத்தில் வாஹதுன மின்கும் மீசாக்கன் கலீலா, உங்களிடம் கடுமையான ஒப்பந்தத்தை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள் எல்லாம் சொல்றாங்க. அப்போ ஒப்பந்தத்துக்கு இன்னொரு ஆளை சேர்த்துக் கொள்றதாக இருந்தால், முதலாவது யாரிடம் ஒப்பந்தம் செஞ்சோமோ அந்த ஒப்பந்தம் செஞ்சவருக்கு தகவல் அறிவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் திருமணம் என்று வந்தால் அல்லாஹ் நீதியா நடக்க சொல்லிட்டான், 2வது திருமணம் என்று வந்தால் நீதியா நடந்து கொள்ளணும். உங்களுடைய வாழ்நாளில் ஒரு மாதத்தை நீங்கள் கழிப்பதாக இருந்தால் 15 நாட்கள் முதல் மனைவியுடனும் மீதம் 15 உள்ள நாட்கள் 2வது மனைவியுடனும் கழிக்க வேண்டும். இப்படியா கழிச்சா இந்த மாதிரி நீதியா நடக்கிறாங்களா? 15 நாள் யாருமே கொடுக்கறது இல்லை. 2 பொண்டாட்டி வச்சிருக்கிறவங்க 15 நாள் முதலாவது பொண்டாட்டிக்கும் 2வது பொண்டாட்டிக்கும் 15 நாள் கொடுக்குறாங்களான்னு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. செலவுல கூட சரியாக கொடுத்துருவாங்க. சில நேரம் முதலாவது பொண்டாட்டிக்கு கொடுக்குறத விட அதிகமாக கூட 2வது பொண்டாட்டிக்கு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் இடத்துல தாங்க முடியாது, நீத்த அன்பாய்க்கிறான்னு சொல்லி 2வது பொண்டாட்டிக்கு கூடுதலாக செலவுக்கு வேற கொடுப்பாங்க. செலவுக்கும் சரிசமமாக கொடுக்க வேண்டும், நாட்களையும் சரிபாதியாக பிரிக்க வேண்டும். அப்போ நாட்களை சரிபாதியாக அவங்க பிரிக்கிறதே கிடையாது. இவங்க என்ன பண்ணுறது, இவங்க ஒரு பிஸ்னஸ் விஷயம் உண்டிக்குது, கொஞ்சம் சைனா போகணும்னு போவாங்க. இவங்க போன சைனாங்கன்னு சொன்னால் கண்டிக்கு போயிட்டிப்பாங்க, இல்லாட்டி புத்தளத்துக்கு போயிட்டிப்பாங்க, இல்லாட்டி மன்னாருக்கு போயிட்டிப்பாங்க. இவங்க சைனாண்டும் போகல, பொண்டாட்டிக்கு பாஸ்போர்ட்டை பார்க்க வீசாவை பார்க்கலாம் தெரியாது, நம்பிட்டு சும்மா இருந்துருவான். இவர் பார்த்தா 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு போகிறது. ஒரு மார்க்கறிஞர் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவரோட பேரை சொல்ல முடியாது, அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், அவர் போகிற ஊர்லாம் அவருக்கு கல்யாணம். அவர் 3 ஏற்கனவே முடித்து புத்தளத்தில் மன்னார்லன்னு நினைக்கிறேன், மன்னாரில் ஒரு பள்ளிவாசலில் 4வது முடிக்கிறதுக்கு, 4வது அவருக்கு முடிக்கிறதுக்கு, ஆனால் நான் கல்யாணமே முடிச்சில்லன்ட்டு பள்ளியில் பரிந்துரை கடிதம் கேட்டுக்கிறாரு. பள்ளிவாசல் ஆக்கள் என்ன பண்ணாங்கன்னா கடிதத்தில் ஒரு கொப்பியை எங்களுக்கு அனுப்பிவிட்டாங்க ஜமாத்துக்கு. பாருங்க இப்படியெல்லாம் நடந்து கொள்றாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு கொப்பி அனுப்பினாங்க. மார்க்கறிஞர்களுடைய நிலை இந்த நிலையில தான் இருக்குது. மார்க்கத்தை பேசுகிறான், இவனை என்ன பண்ணுறான், 2வது வந்தோடனே மார்க்கம் பறக்குது. அப்போ இந்த நிலையை நாங்கள் பார்க்கிறோம். முடிக்கிறேன்டா வசதி இருந்தால் முடிங்க, நீதியாக நடக்க முடியுமெண்டா முடிங்க. முடிக்கிறதா இருந்தால் முதல் மனைவிக்கு அறிவித்து 2வது மனைவியை திருமணம் முடிங்க. 3வதாக முடிக்கிறதா 2வது மனைவிக்கு முதல் மனைவிக்கு அறிவிங்க.
மாசத்தை மூணு மனைவியை முடிச்சிருந்தீங்கன்னா மாசத்தை 3ஆ பிரிங்க, செலவினங்களை சரிசமமாக பிரித்து 3 அவங்களுடைய பொருளாதாரத்தை பிரித்து கொடுங்க. இந்த நிலையில் அனுமதிக்குது. இது இல்லாமல் பொண்டாட்டியை பயமுறுத்துறதுக்காக ரெண்டாவது சிலவங்க இருக்கிறாங்க. 2வது முடிக்க ஆசைக்குது. பொண்டாட்டிக்கு சொன்னால் பொண்டாட்டி பேய் ஆடுற மாதிரி ஆடிடுவான்னு பயம். பேயெல்லாம் இஸ்லாத்தில் கிடையாது. பொண்டாட்டி அடித்தாலும் அடிச்சிருவா. அதனால் கொஞ்சம் பீடிகையை போட்டுக்கொள்வது, பேக்ரவுண்ட் அமைச்சு கொள்வது. 2வது முடிக்க போகிறேன், 2வது முடிக்க போகிறேன் சொல்லி இந்த நேரம் அதை சொன்னோன்னே இவட காதுக்கு கேட்டு சரி முடிச்சு தொலைங்கண்டுவா. அது சொன்னோன்னே இவங்க சொல்லாமல் கல்யாணம் முடிச்சுட்டு கேள்விப்பட்டோன்னே நீங்கள் சொன்னீங்களே முடிச்சுக்கோங்க, அதான் முடிச்சேன் அப்படின்வாரு. இப்படியெல்லாம் அநியாயம் பண்ணுறாங்க பெண்கள். பாவம். இந்த பெண்களுடைய விஷயத்தில் அவங்க கணவர்களை தான் நாடி இருப்பார்கள். அவங்களோட வாழ்க்கை எது, அவங்களோட துனியா எது, அவங்களோட பெற்றோர்களோடு இருப்பாங்களா, அவங்களோட சகோதரிகளோட அவங்களோட வாழ்க்கை கழியுமா? கணவன் எதை எடுத்தாலும் ஏண்ட மாப்பிள்ளை ஏண்ட புள்ள இப்படி தான் இருப்பாங்க. ஒட்டுமொத்த உலகமே, அவங்களோட மொத்த உலகமே கணவர்களையும் பிள்ளைகளையும் சார்ந்ததாகத்தான் இருக்கும். அப்போ நாங்கள் எவ்வளோ கவனமாக அவங்களோட விஷயத்தில் நடக்கணும், அவங்களுக்கு துரோகம் செய்யக்கூடாது. இப்படி சில ஆட்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, திருமணம் முடிக்க முடியாது, வசதி இல்லை, ஆனால் 2வது ஏதாவது முடிக்கணுன்ற மாதிரி தேவை. இதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கள்ளக்காதல் தொடர்புகளை வச்சுக்கொள்கிறாங்க. இது நிறைய முஸ்லீம் சமுதாயத்தில் நாங்கள் பார்க்குறோம். கள்ளக்காதல். இவங்க ஒரு ஆஃபீஸுக்கு போவாங்க, அந்த ஆஃபீஸில் யாராவது ஒரு முஸ்லீம் புள்ள அல்லது ஏழாவது ஒரு புள்ள இருக்கும். அந்த புள்ளைய பார்த்து இவர் என்ன பண்ணுறது, கனெக்ஷனை வச்சுக்கொள்கிறாங்க. சமுதாயத்தில் சகஜமாக நடக்குது. பயான் மேடைகளில் தான் பேசப்படுது இல்லை, இது அதான் கவலை. அதான் எடுத்து விட்ற எல்லாத்தையும். சமுதாயத்தில் இது சர்வசாதாரணமாக நடக்கிறது. இங்கே கள்ளக்காதல் தொடர்புகள் உங்கள் யாருக்கெல்லாம் தெரியுமென்று கையோஸ்த சொன்னால் எல்லாரும் ஒஸ்திடுவாங்க கையை. எனக்கு தெரியும் ஒரு கேசிக்குது, எல்லாரும் கையோஸ்திடுவாங்க. அப்போ சர்வசாதாரணமாக நடக்குதுன்னு அர்த்தம். கள்ளக்காதல் தொடர்புகளை ஏன் வைக்கிறாங்க? ஒரு மனைவி இருக்கத்தக்கன இன்னொரு பொம்பளை ஏன் நாடி போகிறாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விஷயத்தில் எங்களுக்கு வழிகாட்டலையா? ஆண்களை பொறுத்தவரையில் பெண்களை விட அவர்களுக்கு அந்த காமத்தில் இருக்கக்கூடிய அந்த இச்சையுடைய தேவை அதிகமாக இருக்கும். அதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதை தீர்த்து கொள்வதற்கு இஸ்லாம் அழகிய வழிமுறைகளை சொல்லி தந்திருக்கிறது. ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பயணத்தை நோக்கி வருகிறார்கள், பயணம் செல்வதற்காக வெளியே வருகிறார்கள். அந்த நேரத்தில் ரா இம்ராத்தன், ஒரு பெண்ணை பார்த்தார்கள். ஃபஅதா இம்ராத்தஹு ஸைனப. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே என்ன பண்ணாங்கண்டா, பொம்பளை ஒன்றை பார்த்த உடனே தன்னுடைய மனைவியை நோக்கி சென்று விட்டார்கள். யாரு? ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று விடுகிறார்கள். வஹிய தமாசு மனிஅத்தன். அந்த ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அந்த நேரம் அவர்கள் உணவு சமைப்பதற்காக வேண்டி மாவு பிணைஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அதை நிறுத்திவிட்டு உடனே தன்னுடன் இல்லற சுகத்தில் ஈடுபடுமாறு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. அவங்க என்ன செய்யலை, சாப்பாடு ஆக்கிக்கொண்டிருக்கிற இந்த டைமில் போயிட்டு நீங்கள் கூப்பிட்றீங்கன்னு அப்படி ஒதுங்காமல் உடனே தன்னுடைய கணவனுடைய தேவையை பூர்த்தி செய்ய போகிறாங்க. ஃபக்கலா ஹாஜதஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்து கொண்டார்கள். இந்த ஹதீஸில் ரிவாயத் செய்யப்படுவதற்கு காரணம் என்ன தெரியுமா? சும்ம ஹரஜ இலா அஸ்ஹாபிஹி. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி தோழர்களிடம் வந்தார்கள். ஃபகால இன்னம் ராத்த துக்பிலு ஃபீ சூரத்தி ஷைத்தானின். ஒரு பெண்மணி ஷைத்தானுடைய வடிவத்தில் எனக்கு முன்னால் வந்தால், துதுபிரு ஃபீ சூரத்தி ஷைத்தானின், ஷைத்தானுடைய வடிவத்திலே என்னை கடந்து சென்றால், அந்த நேரத்தில் எனக்கு தேவை ஏற்பட்டது. நான் அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக அந்த பெண்ணுக்கு பின்னால் போகவில்லை, என்னுடைய மனைவிக்கு பின்னால் போனேன் என்றாங்க. பெண்ணை நாடாம தேவை வருது, அந்த உணர்ச்சி வருது, உடனே என்ன பண்றாங்க? அதான் இயற்கை. உடனே மனைவி கிட்ட போறாங்க. அந்த பெண்ணு கிட்ட போனாலும் அதே இச்சையை தான் தீர்த்து கொள்ள முடியும். இந்த மனைவி கிட்ட போனாலும் சேம் மேட்டர் தான், எந்த வித்தியாசமும் கிடையாது. உடனே மனைவியை நாடி போனாங்க. அதனால ரசூல்லா சொல்றாங்க, ஃபைதா அபுசர அஹதுக்கும் இம்ராத்தன், உங்களில் யாராவது ஒரு பெண்ணை பார்த்தால் ஃபல்யாத்தி அஹ்லஹு, தன்னுடைய மனைவியிடம் செல்லட்டும். ஃபஇன்ன ஸாலிக யருத்து மா ஃபீ நஃப்ஸிஹி, அது உங்களுடைய உள்ளத்தில் உள்ள கெட்ட எண்ணத்தை அகற்றிவிடும். இதுதான் தீர்வு. பெண்களை பார்த்து இச்சைகள் உணர்ச்சிகள் உங்களுக்கு ஏற்படுகிறதா? அதுதான் இயற்கையான நியதியாக இருக்கிறது, மாற்று கருத்து கிடையாது. வேறு வேறு பெண்களை நாடாமல் தன்னுடைய மனைவியை நோக்கி சென்று விடுங்கள். அந்த நேரத்தில் மனைவிமார்கள் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குங்கள். குடும்ப பிரச்சனைகள் சர்வசாதாரணமாக தீர்ந்துவிடும். எந்த பிரச்சனையும் வராது, கள்ளக்காதல் தொடர்பும் வராது, பலதார மனத்துக்கு அவங்க போக மாட்டாங்க. ஏனென்றால் அவங்களுடைய நில பெண்களுடைய அன்பினால் தான்
கணவர்களை வந்து தன்னுடைய கைவசத்தில் வச்சுக்கொள்ள முடியும். அன்பு காட்டுங்க, கணவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்யுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது. இந்த கள்ளக்காதல் தொடர்புகள் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்குதுன்னு சொன்னால், பல மனைவிமார்களை கொன்றுவிடக்கூடிய அளவுக்கு மாறிக்குது. காதலியுடன் சேர்ந்து மனைவிக்கு விஷத்தை வைக்கிறது, இதெல்லாம் சர்வசாதாரண விஷயமா போயிட்டுருச்சு. ஒரு 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால இப்படி செய்திகள் யாராவது சொன்னேன்னு சொன்னா ஆச்சரியமா கேட்பாங்க. இன்றைக்கு சொல்ற நேரம் யாருக்கும் கணக்கு இல்லைன்னு சொன்னா அதான் டெய்லி நடக்குது. எல்லா கள்ள தொடர்புகள் வைத்துக்கொண்டு மனைவியையும் கணவனையும் சாகடித்து கொலை செய்யக்கூடிய நிலைகள் அதிகமாக சர்வசாதாரணமாக நடக்கிறது. பத்திரிகைகளுடைய செய்திகளாகவே அதுவாகத்தான் இருக்கிறது என்ற நிலை உருவாகி இருப்பதனால் இதனுடைய பாதிப்பும் விலங்கல்ல, விபரீதமும் விலங்கல்ல, சர்வசாதாரணமாக மாறிவிட்டது. எனவே இந்த கள்ளக்காதல் தொடர்பும் யாருக்கு கடைசியில் வந்து பாதிக்கும் என்று சொன்னால், உங்களுடைய குழந்தைகளுக்கு பாதிக்கும். குழந்தைகள் இதை பார்த்து அவர்களும் கெட்டு போவார்கள். அவர்களும் உங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரத்தை கையில் வைத்துக் கொண்டு இருப்பார்கள். இதுதான் நடக்கும். இந்த விஷயத்தில் நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். எனவே சந்தேகம் படவும் கூடாது. பலதார மனம் என்ற பெயரில் பெண்களை வந்து துன்புறுத்தவும் கூடாது. அதே நேரத்தில் கள்ளக்காதல் தொடர்புகளையும் வைக்கக்கூடாது. இதுகளை வைத்து கொண்டால் பிள்ளைகள் பெற்றோர்கள் மத்தியில் விரிசல் ஏற்படும். அது பிள்ளைகளுக்கு பாதிக்கும், உங்களுக்கும் பாதிக்கும் என்ற செய்தியை சொல்லிக்கொண்டு குழந்தை வளர்ப்புடைய ஆரம்ப கட்டத்துக்கு வர்றோம். இப்போ நம் சமுதாயத்தில் பல பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய நிலைமைகளை நாங்கள் பார்க்கிறோம். எப்படி வளர்க்குறாங்கன்னு சொன்னால், ஒரு குழந்தை கிடைச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தை தான் அவங்களுடைய வாழ்க்கையாகவே பார்த்து அன்பா பாசமாக வளர்க்குறாங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. வளர்க்குற நேரம் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த குழந்தை எதை விரும்புதோ அதை அப்படியே செஞ்சு கொடுக்குறாங்க. குழந்தை எதை விரும்புதோ அதை அப்படியே செய்கிறாங்க. குழந்தை வந்து எதை கேட்டாலும் கொடுக்குறாங்க. குழந்தை என்னென்னு கேட்டால் என்ன செல்ல புள்ள, என்ற ஒரே புள்ள, என்ற பாசத்துக்குரிய புள்ள, அந்த புள்ளோட தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காகத்தானே நான் உழைக்கிறேன், இதுக்காகத்தானே நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறாங்க. அது விரும்புகிறது எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. எனக்கு தெரிய ஒரு வீட்டில் பிள்ளைக்கு வந்து உணவு ஊட்டணும், சோறு கொடுக்கணும். எப்படி கொடுக்குறாங்க தெரியுமா? அதுக்கு வந்து ஒரு பாட்டு போடணும். ஃபஸ்ட்டுக்கு மியூசிக் பேக்ரவுண்டெல்லாம் அமைக்கணும். பேக்ரவுண்டை போட்டுட்டு அதுக்கு பிறகு இப்படி சோத்தை பிணைஞ்சி வாய்க்கிட்ட கொண்டு வர நேரத்தில் வாப்பா விஜய் படம் போடு அப்படின்ட்டு குழந்தை விஜய் படம் போடுண்டு. விஜய் படத்தை போட்டால் தான் இவங்க ஒரு வாய் இறங்கும். கொழும்பில் முஸ்லீம் குடும்பம் ஏனெண்டா எல்லாம் படத்தை போட்டு பெற்றோர்கள் உட்காந்து பார்க்குறது. படத்தை பார்த்த உடனே இவன் சின்ன குழந்தை தான், 1.5 வயசு இருக்கும், பேச்சே இப்போ தான் முளைக்குது. அந்த நேரத்தில் விஜய் படம் போடு என்று சொல்லி தான் சாப்பாடு உள்வாங்குதுண்டா. அந்த குடும்பத்தில் அதுதான் நிலை. பிள்ளைகளை எப்படி வளர்க்குறாங்க? ஏதாவது அழுந்துச்சேன்னு சொன்னால் டிவியை பாரு, ஏதாவது அழுந்துச்சேன்னு சொன்னால் அந்த படத்தை பாரு, அழுந்துச்சேன்னு சொன்னால் இந்த பாபா பிளக்ஸி மியூசிக்கை கேளு, அந்த பாட்டை கேளு, இந்த பாட்டை கேளு என்ற நிலையில் தான் குழந்தைய வளர்க்குறாங்க. சில வீடுகளில் பார்க்குறோம், குழந்தைகளை வளர்க்குறதுல குழந்தைகளை வச்சு பெருமை அடித்து கொள்வாங்க. எப்படி பெருமை அடிப்பாங்கன்னா, என் பிள்ளைகிட்ட அந்த பாபா படத்தில் பாட்டை கேளுங்க அப்படி சொல்லும் அப்படின்டுவாங்க. அந்த பாட்டை அப்படியே அது வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் டு லாஸ்ட் ஃபுல்லாக சொல்லும். இது வந்து புள்ளோட திறமைன்னு சொல்லி பிள்ளைய உடனே செய்கிறது. கைத்தட்டி ஆஹா பார்த்தீங்களா, என் புள்ளோட திறமையை பார்த்தீங்களா, அவன் எவ்வளோ அழகாக வந்து பாட்டு படிக்கிறான்னு பார்த்தீங்களா. அப்போ ஒரு குர்ஆன் வசனத்தை மனனம் செஞ்ச குழந்தைகளை காணும், ஒரு குல்சூராவை மனனம் செஞ்ச குழந்தைகளை காணும், படம் பாடல்களை மனனம் செய்த குழந்தைகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இன்னும் சில குழந்தைகள் இருக்கும், என்ன கேட்கும் என்று சொன்னால், எனக்கு ரெஸ்லின் சிடி வேணும். இந்த ரெஸ்லின் என்ற ஒரு கூத்திக்குதே, அது சின்ன பிள்ளைகளுக்கும் தான் பெரிய ஆக்களுக்கும் தான், எல்லாத்துக்கும் அது வந்து என்ன செஞ்சுக்குது, ஒரு நோயாக வந்து தொத்தி இருக்குது. அதில் வந்து என்ன காட்டுறான்டா, ஒருத்தனை இன்னொருத்தன் அடிக்கிறத காட்டுறான், மூஞ்சில் குத்துறதை காட்டுறான், தூக்கி தலையில் நிலத்தில் தூக்கி அப்படி தலைக்கீழே குத்துறதை காட்டுறான். இதை பார்க்குது புள்ள, இப்படித்தான் அடிக்கணும். வாப்பா உமா ஏதாவது கேட்குறத கொடுக்கலன்னு சொன்னால் ரெஸ்லின் அடி தான் விழுறது. வாப்பாக்கு ரெஸ்லின் அடி, உமாக்கு ரெஸ்லின் அடி கையில் வச்சுருப்பான். பாப்பா அந்த டொஃபியை வாங்கி தாங்கண்டுவான். இவன் வந்து இது முடியாதுண்டா பாப்பாக்கு ஒரே அடி கன்னத்துக்கு. அடிக்கிறாங்களா இல்லையா குழந்தைகள்? பெற்றோர்களுக்கு கை தூக்குற அளவுக்கு செல்லத்தை கொடுத்துட்டாங்க. எந்த அளவுக்கு குழந்தைக்கு செல்லத்தை கொடுக்குறாங்கன்னா, உம்மா வாப்பாக்கு சில குடும்பங்களோட குழந்தைகளை விருந்துகளுக்கு கூட்டி போக மாட்டாங்க. ஏன் கூட்டி போக மாட்டாங்க தெரியுமா? மானம் போயிட்டுரும். குழந்தைகளை கூட்டி போனால் மானம் போகிற அளவுக்கு நடந்து கொள்வாங்க. சாப்பாடு விஷயத்தில் கூட ஒரு கட்டுப்பாடோட ஒரு பிஸ்மில்லாவை சொல்லி கொடுத்து பழக்கிறது இல்லை, ஒரு அல்ஹம்துலில்லாவை சொல்லி கொடுத்து பழக்கிறது இல்லை, ஒரு உழு செய்கிற மாதிரி சொல்லி கொடுக்குறது இல்லை, தொழுகிற மாதிரி சொல்லி கொடுக்குறது இல்லை. என்னத்தை சொல்லி கொடுக்குறது?
எடுத்து இஷ்டத்துக்கு சாப்பிடு, உன்னை விரும்பினமாய் தின்னு, அதை தின்னலையா அவனுக்கு விருப்பமானதை கேளு தர்றேன், நீ எதை கேட்டாலும் நான் கொண்டு வந்து தருவேன் என்ற மாதிரி ஒரு மனநிலையில் குழந்தைகளை வளர்க்குறாங்க. இந்த குழந்தை என்ன செய்து, ஒரு விருந்து வீட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் கட்லெட் வச்சுருப்பாங்க, பெட்டிஸை வச்சுருப்பாங்க, கேக்கை வச்சுருப்பாங்க. கேக்கிலையும் கையை போட்டு, பெட்டிஸ்லையும் கையை போட்டு, சம்சாலையும் கையை போட்டு அப்படியே வாய்க்குள்ள அமைக்கணும். பிள்ளைகளுக்கு வச்சிச்சு நீ இங்கே, இது கெட்ட பழக்கம். இது இவங்ககிட்ட இப்படி இல்லை, இங்கே வந்தோடனே பாருங்கள் இப்படி ஆகுறான், பொய்க்கு சமாளிக்க பொய் சொல்கிறாங்க. இந்த பழக்கம் இல்லையா, அந்த வீட்டுக்கு வந்ததுனால இப்படி செய்கிறானா, இது பொய். உண்ட வீட்டில் இப்படி தான் செய்கிறான். அவன் வந்து அங்கால மாவு டின்னு எழுப்பான், சீனி டின்னு எழுப்பான், ஈக்கிற எல்லாத்தையும் எழுப்பான், அல்மாரி எழுப்பான், எல்லாத்தையும் செல்லத்துற பேரில் இஷ்டத்துக்கு வளர்த்து விட்டுட்டு ஒரு விருந்துக்கோ ஒரு உறவினர் வீட்டுக்கோ போக முடியாது. மானம் போகிற நேரத்தில் நான் எங்கட பிள்ளை இப்படி இல்லை பாருங்க, புதுனமாகிக்குது, எனக்கு சில ஆக்க புதுனமாகிக்குது, இப்படி நடந்து கொள்றானே, தின்னவே மாட்டான், விருப்பமே இல்லை, ஒரு பட்டிஸ் தின்னவே மாட்டானே, பாபத்தண்டா பிடிக்கவே பிடிக்காது, பாபத் பட்டிஸில் கையை வச்சா என்ன உள்ளுக்கு பாபத்தண்டு பிள்ளைக்கு தெரியுமா? இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லி நிறைய பேர் செய்வாங்க. நாங்களும் பார்த்து சிரிக்கிறது, சில காட்சிகளை கண்டா ஆஹா இதுதான் உங்களோட விஷயமா, பொய்யை விட்றீங்க அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்கன்னா, குழந்தை வளர்க்குறதா அந்த ஒரு முறையை சொன்னாங்க. குழந்தை வளர்ப்புக்கும் ஒரு முறை இருக்குது. இந்த மாதிரி சீரழிந்த முறையில் குழந்தைகளை வளர்க்கக்கூடாது. ஹிப்பி கலாச்சாரம் ஒரு கலாச்சாரம் இருக்குது. ஹிப்பிகள் இருக்கிறாங்க, நாடோடிகள் ஒரு வகைத்தான் ஹிப்பிகள். அவங்களோட குழந்தைகள் தான் இந்த மாதிரி நடக்கும். இஷ்டத்துக்கு நடக்கிறது, இஷ்டத்தை எடுத்து சாப்பிட்றது, இஷ்டத்தை எடுத்து உடுக்கிறது, யாரும் கேட்கறதுக்கு வழி இல்லை, அட்வைஸ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அவங்க வந்து தாய்ப்பால் அருந்தணும் என்று கேட்டாலும் ஹிப்பிகள் தானே, அப்படி நடுத்தெருவாக இருந்தாலும் தாய்ப்பால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை வளர்றவங்க தான் ஹிப்பிகள், நாடோடிகள். இந்த நாடோடிகளை போல எங்களோட குழந்தைகளை நாங்கள் வளர்க்குறோம். இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கிறாங்க. எப்படி தடுக்கிறாங்க? ஒரு குழந்தை வருகிறார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஒரு உணவு அருந்தக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த குழந்தை வர்றாரு. அவன் சாப்பிட்ற நேரத்தில் எல்லா இடத்துக்கும் கையை போடுறான். இப்படி எந்த கையை போடுறான்? இடது கையை போடுறான். இடது கையை போட்டு எல்லா இடத்துலையும் அங்கங்கே இருந்து எடுத்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த குழந்தை இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பார்த்து சொல்கிறாங்க, யா குலாம் சம்மில்லாஹ, ஏ சிறுவனே முதலாவது அல்லாஹ்ட பேரை சொல்லு. நீ பிஸ்மியே சொல்லலை, சிறுவரன்னு பார்க்கல, அந்த சிறுவரை கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா குலாம் சம்மில்லாஹ, அது சிறுவனே அல்லாஹ்ட பேரை சொல்லு, உன்னுடைய வலது கரத்தால் சாப்பிடு, உனக்கு முன்னால் இருப்பதை சாப்பிடு, அங்கே கை போடாதே, இங்கே கை போடாதே. எங்கட குழந்தைய சகனில் வைக்கலுமா? சகனில் வச்சா அவன்கிட்ட கோழியையும் பறிக்கும், இவன்ட அன்னாசியையும் பறிக்கும். அவன் வந்து அச்சார் கோயத்தை எடுத்து வச்சுப்பான், அவனாவது அச்சார் கோயம் தின்ன விரும்பும், அந்த அச்சாரை பறிப்பான். அவன் கேட்கறதுக்கு வெக்கப்படுவான். வெக்கப்பட்டு சொல்ல முடியாமல், புள்ளேலண்டா கொஞ்சம் ஒழுங்காக வளர்க்கணும், லேசாக இன்டோன் அடிச்சுட்டு போயிட்டுருவாரு. ஏனண்டா அவருக்கு சொல்ல என் அச்சாரை பறிச்சுட்டேன்னு சொல்ல இயலாது. கோழி காலோண்ட வச்சுருந்தேன், கடைசிக்கு தின்னுவோம்னு சொல்லி அதை வந்து இழுத்துட்டானே பாருங்க. சொல்ல முடியாமல் குழந்தைகள்னா கொஞ்சம் ஒழுங்காக வளர்க்கணும். இவன்ட வீட்டில் குழந்தைய பார்த்தா இதுவும் அப்படி தைக்கும். எல்லாம் ஒன்று தான், ஒன்றும் கட்டுப்பாடே சொல்லி கொடுக்குறது இல்லை. ஒரு காலணி அணியக்கூடிய நேரத்தில் பிஸ்மில்லா சொல்ல பழகி கொடுத்தீங்களா? வலது புறத்திலிருந்து அந்த காலணியை வலது புறத்தில் தான் ஆரம்பிக்கணும், கலட்டுற நேரத்தில் இடது புறத்துலேருந்து கலட்டணும், இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோமா? ஒன்றுமே சொல்லி கொடுக்குறது இல்லை. சில குழந்தைகள் இருக்கிறாங்க, நின்ற இடத்துலேருந்து அப்படி சிறுநீர் கழிப்பாங்க. சிறுநீர் கழிக்கிறத கூட சொல்லி கொடுக்குறாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டரபிக்கு சொல்லி கொடுக்குறாங்க சிறுநீர் கழிக்க வேண்டிய முறையை, அதை சொல்லாத ஒரு நிலையை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. சிறு விடயமாக இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்றான், வைது கால லுக்மான லி இப்னிஹி வஹுவ யஇலுஹு யா புனைய லா துஸ்ரிக் பில்லாஹ். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொல்லுகின்ற நேரத்தில் இன்னென்ன அறிவுரைகள் சொன்னார்கள். சொன்ன முதல் அறிவுரை, யா புனைய லா துஸ்ரிக் பில்லாஹ், என் அருமை மகனே அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விடாதே. முதலாவதாக குழந்தைகளுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டியது ஏகத்துவ கொள்கை, ஓரிரை கொள்கையை கற்றுக் கொடுக்கணும். எங்களுடைய கணக்கில் நாங்கள் என்ன யோசிப்போம்? ஓரிரை கொள்கையை குழந்தைக்கு கற்றுக் கொடுத்தா குழந்தைக்கு விளங்குமா? அல்லாஹ் ஒருத்தனை தான் வணங்கணும் என்றது குழந்தைக்கு விளங்குமா அப்படின்னு நாங்கள் கணக்கு போடுறோம். அல்லாஹ்வின் தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல எங்களுக்கு என்ன சொல்லி தாராங்க? ஓரிரை கொள்கையை எப்படி லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார்களோ அதே போன்று உங்களுடைய குழந்தைக்கும் ஓரிரை கொள்கையை கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்கக்கூடாது. அல்லாஹ் தான் எங்களை படைத்தவன், அல்லாஹ் தான் எங்களுக்கு உயிர் தந்திருக்கிறான், அவனிடம்தான் நாங்கள் மீண்டும் செல்ல வேண்டியிருக்கிறோம், நாங்கள் மரணிக்க இருக்கிறோம், விசாரணை ஒன்று நடக்க இருக்கிறது. எனவே அல்லாஹ்வை தவிர யாரையும் நாங்கள் வணங்கக்கூடாது, சிலைகளை வணங்கக்கூடாது, மரங்களை வணங்கக்கூடாது.
இன்னென்ன ஆக்களை வணங்கக்கூடாதுன்னு பேர் பட்டியலோட சொல்லி கொடுத்துடணும். கொடுத்தா நீங்கள் பாட்டு சொல்லி கொடுத்தா மனப்பாடம் செய்தே அந்த மாதிரி ஆகிடும், மனசுக்குள்ளே அதை வச்சுக்கொள்ளும். அந்த குழந்தை அதை வைக்கும். சில நேரம் கேள்வி கேட்கும், ஏன் வாப்பா இதை செய்ய வேணான்றீங்க, ஏன் வாப்பா இதை செய்யணுமன்றீங்க. சிலவங்க கேள்வி கேட்குற நேரத்தில் மண்டல குட்டுவாங்க, கேள்வி கேட்காதண்டு. கேள்வி கேட்டால் பதில் சொல்லி கொடுக்கணும். குழந்தைகள் கேள்வி கேட்கும். மார்க்கத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற நேரத்தில் பல கேள்விகள் அவங்களுக்கு வரும். அவங்களோட மூளை ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அவங்களோட பிரெயின் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தேவையில்லாத அசுத்தங்கள் எல்லாம் அவங்களோட தலையில் வந்து சேர்றதுக்கு முன்னால் ஃப்ரெஷ்ஷாக ஓரிரை கொள்கையை கொண்டு போயிட்டு சேர்த்துடணும். அதுக்கு பிறகு என்ன வந்தாலும் ஃப்ரெஷ்ஷாக வரும். அந்த குழந்தைகளுக்கு இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்ல வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் பார்க்குறோம். இதை எந்த குடும்பத்தையும் யார் செய்கிறாங்கன்றது ரொம்ப அரிதான விஷயமாக இருக்கிறது. அதே மாதிரி சொல்லி கொடுக்குறாரு, யா புனைய இன்னஹா இன்தக்கும் இஸ்கால ஹப்பத்தின் மின் ஹர்தலின் ஃபதக்கும் ஃபி சஹரத்தின் அவு ஃபி ஸமா யக்திபி அல்லாஹ். என் அருமை மகனே, ஒரு கடுகு விதையளவு ஒரு பொருள் இருந்து அது பெரும் பாறை கல்லுக்குள்ளேயோ அல்லது வானத்திலேயோ அது இருந்தாலும் அல்லாஹ் அதனை கொண்டு வருவான். அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. ஒரு கடுகு விதையளவு ஒரு பொருள் ஒரு பெரிய கல்லில் பாறாங்கல்லில் இருக்குது, யாருக்காவது விளங்குமா? விளங்காது. அல்லது வானத்தை நோக்கி தூக்கி வீசுகிறோம், அது யாருக்காவது விளங்குமா? விளங்காது. அப்படிப்பட்ட ஒரு பொருளாக இருந்தாலும் யக்திபி அல்லாஹ், அல்லாஹ் அதனை கொண்டு வருவான். ரெண்டாவது கொடுக்குறாங்க இறையச்சத்தை. முதலாவது கொள்கை, இரண்டாவது இறையச்சம். எங்களுடைய பெற்றோர்கள் என்ன நினச்சி கொண்டு இருக்கிறாங்கடா, குறிப்பாக வாப்ப மகள் என்ன நினைக்கிறாங்கடா, வாப்பட சண்டித்தனத்துக்கு குழந்தை வந்து பயந்துருமேன்னு நினைக்கிறாங்க. பெரம்பெடுத்து அடித்தா நான் சொன்னால் கேட்டுருவான், என் சவுண்டுக்கு பயந்துருவான், நான் சொன்னால் வந்து குழந்தை வந்து அப்படி கட்டுப்பாடோடு நின்றுமெண்டு பாப்ப மகள் நினைக்கிறாங்க. அவனுக்கு திருப்பி அடிக்க முடியாதனால சும்மா இருக்கிறான். அதை நினைவு வச்சுக்கோங்க. அவன் மனசில் அதை ஏற்றுக்கொண்டு அவன் இருக்கலை. திருப்பி கையை ஓங்கினா இன்னொரு அடி விழுந்துடும். அதனால் சும்மா இருப்பான், கேட்டு கேட்டு இருப்பான். ஒரு வயசு வரும், பாப்பாவை எதிர்த்து பேச வேண்டிய ஒரு வயசு வரும். வந்த உடனே பழைய அக்கௌண்ட்டில் உள்ள கிரெடிட் எல்லாம் ஞாபகப்படுத்தி பாப்பாவோட பேச ஆரம்பிப்பான். அப்போ விலங்கு வாப்பாட சண்டித்தனம் என்னன்றது. அப்போ வாப்பா அடக்குவார். இப்போ தோளுக்கு மேலே வளர்ந்துட்டான், இப்போ பேசுகிறான்ட்டு போயிட்டுருவார். அப்போ அது சொல்லி வேலை இல்லை. தோளுக்கு மேலே வளர்கிறதுக்கு முன்னால் இறையச்சத்தை கொடுங்க. நீங்கள் பெரம்பு வச்சுக்கொண்டு 24 மணித்தியாலும் அவனை பின்னுக்கு இருக்க போகிறீங்களா? 24 மணித்தியாலும் கண்காணிக்க முடியாது. அப்போ கண்காணிப்பு என்பது பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும், ஆனால் அது தொடர்ச்சியாக செய்ய முடியாது. அப்போ எது 20 மணித்தியால நேரமும் கண்காணிக்கும்? இறையச்சம். இறைவனுடைய அந்த உணர்ச்சி அந்த குழந்தைக்கு ஏற்படுத்தினோம் என்று சொன்னால் இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். மகனே, நான் வந்து உன்னுடைய வாப்பா, உன்னாவது அதை விளங்கு. நீ தவறு செஞ்சால் நான் கண்டிப்பேன், தண்டிப்பேன், அதுக்கு உரிமை எனக்கு ஈக்குது. ஆனால் நான் இல்லாத நேரம் நீ தவறு செஞ்சால் என்னையும் உன்னையும் படைச்ச இறைவன் நிற்கிறான், அவன் பிடிச்ச உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவான். அதுலேருந்து உனக்கு தப்பவே முடியாது. என்னுடைய அடியிலேருந்து நீ தப்பலாம், அதற்காக நீ பொய் சொல்லலாம், என்னை வந்து திசை திருப்பலாம், என்ற காதில் நீ பூ சுத்தலாம், உன்னுடைய தாயுடைய முகத்தில் வந்து மண்ணை வாரி வீசலாம். ஆனால் அந்த இறைவன் பார்த்து கொண்டு இருக்கிறான். அவனுக்கு அஞ்சு நடந்துக்கோன்ற இறை அச்சத்தை கொடுத்தோம் என்று வைங்க, அப்போ வந்து ஒழுங்காக நடப்பான். இல்லாட்டி இதா பள்ளிக்கு போயிட்டு வாரேன் என்று சொல்லி கிரிக்கெட் விளையாடி வருவான். வாப்பா தான் இல்லையே, வாப்பா இல்லை, பள்ளிக்கு அனுப்புவாங்க, தொழுந்துட்டு வாண்டு தொலை மாட்டான். வரப்போகல கொஞ்சம் தண்ணி எடுத்து காது கிட்ட கொஞ்சம் நனைச்சி கொண்டு வருவான். இவர் வந்து பார்ப்பார், காது கிட்ட நனைஞ்சிக்கிறான், உழு செஞ்சுக்கிறான். இவர் பெரிய டெக்னிக் வச்ச மாதிரி காதை பார்க்குறாரு, உழு செஞ்சு வந்திக்கிறான், தொழுந்திப்பான். அப்போ அவன் வாப்பட டெக்னிக் தெரியும். இந்த போலீஸ்காரன் வந்து குடிச்சானா இல்லையான்னு பார்க்குறதுக்கு பைக் அனுப்பாட்டி பார்க்குற மாதிரி பேசுவான். வந்து கிட்ட வந்து பேசுவான், என்னோட பேச்சை எடுத்து குடி வாசம் வருதான்னு பார்ப்பான். குடித்தவனுக்கு தெரியும் இப்போ பிடிக்கிறான், வந்து குடிக்கிறதுக்கு பிடிக்கிறான், என்ன நான் குடிச்சிக்கிறேன் இல்லையான்னு பார்க்குறதுக்கு நான் பிடிக்கிறான்ட்டு மூச்சு விடாமல் பேசுவான். மூச்சு போனால் தானே வாசம் போகும், மூச்சு விடாமல் பேசுவான். இவன் விடி வருவான், மூச்சு விடாமல் விடி கணக்காக பேசிடுவான், விளங்காது. இந்த மாதிரி டெக்னிக் வச்சா டெக்னிக்கு வந்து பதில் டெக்னிக் வந்துடும். அதனால் டெக்னிக்கெல்லாம் சரி வராது. ஒரு விதியை, ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கணும், நிலைப்பாடை மனசுக்குள்ள பதிய வைக்கணும். இந்த நிலைப்பாட்டிலிருந்து நீ வேலை பண்ணு. அப்போ வந்து என்ன நடக்கும்? அல்லாஹ் வந்து இருக்கிறான் என்ற அந்த அச்சம் வந்துச்சுன்னு சொன்னால் உன்னை வந்து நீ என்ன ஏமாத்தினாலும் அல்லாஹ் ஏமாற்ற முடியாது என்ற அந்த சிந்தனையை கொடுக்கணும். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, வாமுர் யாபுனைய அக்மி ஸலா, தொழுகையை நிலைநாட்டுன்னு சொல்கிறாங்க. தொழுகையை வந்து நிலைநாட்டுற வேலையை பெற்றோர்கள் செஞ்சு கொடுக்கணும். பெற்றோர்களே தொழுறது இல்லை, மறுவங்க குழந்தைய தொழுகையை நிலைநாட்ட வைக்கிறது. சுபவு தொழ மாட்டாங்க பெற்றோர்கள். குழந்தை வந்து சுபவு தொழில்னு அடித்தா, உம்மா நீங்களும் தானே தொழில், சும்மா எனக்கு மட்டும் அடிக்கிறீங்க அப்படின்னுவாங்க. வாப்பா நீங்களும் தொழில், நீங்களும் பள்ளிக்கு போகலையே, என்ன மட்டும் பள்ளிக்கு போக சொன்னால் எப்படி? நான் உங்களை விட எவ்வளோ சின்னது, கஷ்டம்தான் எனக்கு சொன்னோன்னே அந்த பாயிண்ட்டுக்கு இவர் சரண்டர், இவருக்கு பதில் இல்லை. அப்போ வந்து தொழுகையை நிலைநாட்டணும் என்று சொன்னால்
இவர் ஒன்றாவது தொழுறது கூட்டி வரணும் பள்ளிவாசலுக்கு, இவர் 5 நேரம் தொழணும், இவர் குர்ஆன் ஓதணும். யாரை வந்து குழந்தைகள் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா மனோ தத்துவ ரீதியாக பார்த்தால் அவங்களோட ஹீரோக்கள் யாருன்னு சொன்னால் குழந்தைகளுடைய அந்த கற்பனை உலகத்தில் ஹீரோக்களாக யார் தென்படுவார்கள் என்றால் தன்னுடைய தந்தையும் தன்னுடைய தாயும் தான். அவங்களோட சினிமாவில் யார் ஹீரோ? என் வாப்பா தான் ஹீரோ, என் உம்மை தான் ஹீரோயின், இவங்க 2 பேர் மாதிரி தான் நான் நடக்கணும் என்றது தான் குழந்தைகளுடைய மனநிலை. அதனால தான் நாங்கள் முன்மாதிரியாக நடந்து குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணணும். எங்கள்கிட்ட முன்மாதிரி இல்லாமல் நாங்கள் குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணோம் என்று சொன்னால் அந்த குழந்தைகள் எந்த வகையிலும் அறிவுரை பெற மாட்டார்கள். இன்னும் பல அம்சங்களை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குழந்தை வளர்ப்பு விஷயத்தில் இன்னும் பல தகவல்கள் சொல்லியிருக்கிறார்கள். குழந்தைகள் இன்று சமுதாயத்தில் இந்த வளர்ப்பின் உள்ள பிரச்சனையினால் பல சீரழிவை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொன்ன அந்த அறிவுரைகள் என்ன, இவர்களுடைய சீரழிவுகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாளைய தினம் பார்ப்போம். அன்பிற்குரிய சகோதரர்கள், ஒரு அறிவிப்பு இருக்குது. இந்த ஜமாத் வந்து உங்களுடைய பொருளாதார உதவியால் தான் நாங்கள் இந்த ஜமாத்தை நடத்தி கொண்டு வருகிறோம். எனவே இந்த ரமலான் மாதத்தில் பல சிரமங்களுக்கு மத்தியில் நாங்கள் நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்ய வேண்டியிருக்குது. பல சகோதரர்கள் எங்களுக்கு உதவி செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். இன்னும் பல சகோதரர்களுடைய உதவிகள் தேவைப்படுகிறது. இந்த சகனை பிடிக்கிறாங்க, சகனை கொஞ்சம் நிரப்பி ஒரு புரியாணி கறி தின்ற நேரம் நிரப்புற மாதிரி சகனை நிரப்பிட்டு போகணுமென்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். வேண்டாம், உங்களுடைய பொருளாதாரத்தை வச்சு நாங்கள் சரியான முறையில் நிர்வாகம் நடத்துகிறோம். பல இடங்களில் நிகழ்ச்சிகள் தான் செய்கிறோம். இன்று ஜமாத்துடைய கிளைகள் 49ஐயும் தாண்டிக்குது. அப்போ 49 தாண்டி கிளைகளை நாங்கள் உருவாக்கி செயல்படுறோம் என்றால் அந்த எல்லா கிளைகளுடைய மர்கஸ் பிரச்சனைகள் இருக்குது, வழக்கு பிரச்சனைகள் இருக்குது, போலீஸ் பிரச்சனைகள் இருக்குது, தாவா செய்கிற பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாத்துக்கும் செலவு பார்க்கணும். அப்போ கிளைகளில் வந்து ஒரு குறிப்பிட்ட சாரார் இருப்பாங்க. அந்த சாராரை வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம், இயன்ற அளவுக்கு நாங்கள் பொருளாதாரத்தை திரட்டுறோம். என்றாலும் அது அவர்களுக்கு எங்களை போதாக்குறையாக இருப்பதனால நாங்கள் தலைமையாலையும் சேர்த்து கொடுக்க வேண்டியது. தலைமையிலையும் பல நிகழ்ச்சிகள் நடக்குது. ஒரு மாதத்துக்கு மாத்திரம் 5.5 லட்சம் ரூபா எங்களுக்கு செலவிக்குது. மாதத்துக்கு வரக்கூடிய வருமானம் 3.5 லட்சம் ரூபா தான். அப்போ நாங்கள் 2 லட்சம் ரூபா என்ன செய்கிறோம், ரொட்டேஷன் பண்ணி தான் ஜமாத்தை கொண்டு போகிறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஜமாத்தை நடத்தி கொண்டு போகிறதுனால புதுசாக வந்து பல சகோதரர்கள் எங்களுக்கு உதவி செய்யணும். ஏற்கனவே ஈக்கிறவங்ககிட்ட கேட்டு வளமையாக உதவி செய்கிறவங்ககிட்ட நீங்கள் தான் தரணும் என்றால் அவங்களுக்கு மனசு வெறுத்து போய்ட்டு, என்னடா நம்மளை விட்டா வேறு ஆக்கள் இல்லாமல் நம்மளோட காதையை அறுத்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலை வந்துடும். அதனால் அவங்க செய்கிறத செஞ்சு கொண்டு இருப்பாங்க. இன்னும் தேவைகளை பூர்த்தி செய்கிறத வந்து புதுசாக பல பேர் செய்யணும். குறைந்தபட்சம் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு மனசு வரும். பொருளாதாரத்தில் உதவி இல்லைன்னு சொன்னால் குறைந்தபட்சத்தில் இந்த கட்டிடத்தில் ஒரு கடன் இருக்குது, அதை அடைக்கிற ஒரு 7 லட்சம் ரூபா கடனில் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது. ஒரு 3000 தான் ஒரு பாக்ஸு. அந்த 3000 ரூபா பாக்ஸையாவது என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணுங்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு ஜமாத்துக்கு நீங்கள் தர நினச்சா நிறைய தேவைகள் இருக்குது. உதவி கேட்டு வந்த கடிதங்கள் மாத்திரம் ஜமாத்தில் கடந்த 6-7 மாதங்களில் மாத்திரம் உதவி கேட்டு வந்த கடிதங்கள் 100ஐயும் தாண்டிக்குது. ஜக்காத் உதவி கேட்டுக்கிறாங்க. கடிதங்கள் 150-200 இருக்குது. அதில் செலக்ட் பண்ணது உதவி செய்ய வேண்டும், இந்த உதவி செய்யப்பட வேண்டியவர்கள் தகுதியானவர்கள் என்று நாங்கள் செலக்ட் பண்ணது ஒரு 100 சொச்சம் கடிதங்கள் இருக்குது. அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டிய கடமை இது. அவங்க ஜமாத்தை நம்பி கேட்டிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டியதாக இது. அதனால் உங்களோட ஜக்காத்துகள் இருக்கும், அந்த ஜக்காத்துகளை ஜமாத்துக்கு தாங்க. ஜமாத்துக்கு தந்தால் அந்த ஏழை சகோதரிகளுக்கு படிப்புக்காக கேட்டிக்கிறாங்க, பல குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்காக கேட்டிக்கிறாங்க, மருத்துவத்துக்காக கேட்டிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு நாங்கள் அதை கொடுத்தோம் என்று சொன்னால் ரமலான்லையாவது அவங்க நிம்மதியாக அவங்களோட வாழ்க்கை என்ன செய்வாங்க, குடும்ப வாழ்க்கைகள், அவங்களுடைய படிப்பு விஷயங்கள், மருத்துவ விஷயங்கள் எல்லாம் நிம்மதியாக செஞ்சு கொண்டு போவாங்க. அதுக்காக உங்களுடைய ஜக்காத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் இந்த ஜமாத்துடைய பணிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஜமாத்தை பொறுத்தளவில் யாருக்கும் அஞ்சு செயல்பட மாட்டோம். அல்லாஹ் மாத்திரம்தான் எங்களோட ரப்பு, அவனுக்கு மட்டும்தான் நாங்கள் அஞ்சக்கூடிய ஒரு ஜமாத்து. அதே நேரத்தில் நாங்கள் வெளிநாட்டிலேருந்து காசு பெறக்கூடிய ஒரு ஜமாத்தும் இல்லை. ஒரு தனிநபர் தந்தாலே தவிர எந்த நிறுவனத்திடமிருந்தோ அரசிடமிருந்தோ நாங்கள் காசு பெறதில்லை, விருதுகள் பெறதும் இல்லை. அதனால் உங்களை போன்ற ஏழைகள் இயன்றவர்கள் தரக்கூடிய காசை வச்சு தான் நாங்கள் இந்த ஜமாத்தை நடத்தி கொண்டு போகிறதுனால உங்களுடைய பொருளாதார ரீதியான உதவியை அதிகம் நாங்கள் எதிர்பார்க்குறோம். டெய்லி அறிவிப்பு செய்ய முடியாது. அதுபோல் ஏண்ட மூஞ்ச கண்டோன்னே அண்ணா வந்துட்டாரு வசூல் ராஜான்னு சொல்லி யோசிச்சிருவீங்க. அதனால் டெய்லி அறிவிப்பு செய்ய முடியாது. இடைக்கிட அறிவிப்புகளை செஞ்சு கொள்வோம். உங்களுடைய பொருளாதார உதவியை நீங்களாக விரும்பி அதை மனமுகந்து தருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறோம்.